அடுத்த பாடல் 1587. சிவமான ஞானம் தெளிய உன் சித்தி. இப்போது போன பாடலில் இருக்க கருத்தை நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு வினாடியும் மனமாகவும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த இறைவன் தான். அந்த இடத்துல பிறவி எல்லாவற்றுக்கும் அந்த இறைவன் தான் மூல காரணமாக இருக்கின்றார் என்பதை தெரிஞ்சாச்சு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்குவோம் இல்லையா. மனம் சிந்தித்ததென்றால் இந்த இறைவன் தான் என்பதை உணர்தல் ஒன்று. அதன் விளைவாக நம்மளுடைய செயல்கள் இருக்கின்றது இல்லையா. அப்போ இந்த செயல் எல்லாமே அவர் தான் அப்படின்றதை உணர்தல். இந்த ரெண்டு விஷயத்தை யார் உணர்கின்றார்களோ அவர்களுக்குள்ளிருந்து என்ன வரும் இந்த இடத்துல? துன்பம் என்ற ஒன்றும் இருக்காது, இன்பம் என்ற ஒன்றும் இருக்காது. ஏன்னா இது அவரோட செயல் இல்லை, நம்ம செய்தேன். நான் செய்தேன் என்று சொல்லும்போது ஒரு வீடு வாங்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது, அந்த வீட்டில் ஏதோ டேமேஜ் ஆகும்போது மனசில் துன்பம் வருது. இது ரெண்டுமே நான் எனது என்று நினச்சிக்கிறதுனால தான் வருது. இந்த நான் எனது என்ற ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் என்ன இருக்கும் அந்த இடத்துல? யாரோ பக்கத்து வீட்லேயோ இல்லை எதிர் வீட்டில் பக்கத்தில் யாரோ ஒருத்தருடைய வீடு ஒருத்தர் வாங்கினாலும் நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல. அவர் வீடு டேமேஜ் ஆகி போனாலும் நம்ம சந்தோஷப்பட போகிறதில்ல. யாரோ வீடு ஏதோ ஆகிப்போச்சு போலன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா. அதுபோல் இப்போ இந்த ஒவ்வொரு வினாடியும் நடக்கின்ற செயலும் சிந்திக்கின்ற அந்த மனம் இது எல்லாமே அவர் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும் இந்த இடத்துல? நான் என்ற அகங்காரம் இல்லாத அந்த இடத்தில் மனதில் இன்பமும் இருக்காது, துன்பமும் இருக்காது, அமைதியான நிலையில் இருக்கும். அப்போ எதை சிந்தித்து கொண்டிருக்கும்? இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கும். அப்போ இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற அந்த மனதில் அன்பானது மட்டும்தான் வெளியே வரும். அதான் முதல் அடியில் சொல்கிறாரு சிவம். ஸோ அன்பு என்ற ஒன்று உள்ளிருந்து முழுமையான நிலையில் முற்று பெற்று விட்டால் அது சிவமாக நிற்கின்றது. அது சிவமான ஞானம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மனம் புத்தி இந்த இடம் ஃபுல்லாகவே அன்பு என்பது முழுமையாக வெளியே வந்து விட்ட பிறகு ஞானம் அப்படிங்கிறார். ஞானம்னா பேரறிவு, இந்த இடத்துல முழுமையான அறிவு. ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சுல, இப்போ இங்கேருந்து பார்க்குறோம் ஒரு மரம் அசைது, ஆகா இறைவனை அசைய வைக்கின்றார் என்ற இந்த எண்ணம் தானே இருக்கும் இல்லையா. அது பேரறிவு ஞானமாக அந்த இடத்தில் ஊற்றெடுத்து நிற்கும். அப்போ அமைதியும் நிற்கும், அறிவும் நிற்கும். அதான் சிவமான ஞானம் அப்படிங்கிறார் இந்த இடத்துல. அது தெளிய உன் சித்தி அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல? தெளிகின்றது. நம்ம தெளிவுன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ தெளிவு இல்லாமல் இருக்கின்றோம், மாயையில் இருக்கின்றோம். அப்போ உள்ளிருந்து அந்த அன்பாக வெளிப்பட்டு அது அறிவாகவும் நிற்கின்றது. சித்தாந்தம் வேதாந்தம்னு சொல்லுவோம். ஸோ அது சித்தாந்தத்தையும் பார்க்கின்றது, வேதாந்தத்தையும் பார்க்கின்றது இந்த இடத்துல. அது தெளிவான நிலையில் ஒன் சித்திங்கிறார். ஒன் என்றால் மிகுதி என்று பொருள் இந்த இடத்துல. ஒன் மிகுதியான சித்தி அப்படிங்கிறார். சித்தினா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சித்தி என்றால் அட்டமா சித்திகள் என்றும் பொருள் இருக்கின்றது. ஆனால் கை கூடுகை என்பதுதான் சரியான பொருள் அதற்கு. சித்தி என்பதற்கு கை கூடுகை. அப்போ ஒரு விஷயம் கை கூடுது இந்த இடத்துல. எது கை கூடிடுச்சு? அன்பும் அறிவும் முழுமையான நிலையில் அவருக்கு கைகூடி நிற்கின்றது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு ஞான நிலையில் அவர் நிற்கின்றார். அவரால் செய்ய இயலாத காரியம் என்று எதுவுமே இருக்காது இந்த இடத்துல. அதான் முதலடியில் சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? சிவமான ஞானம் தெளியவும் முத்தி அப்படிங்கிறார். முதல்ல தெளிய அப்படின்னாரு, இப்போ தெளியவும் அப்படின்னாரு. அப்போ தெளிய ஒன் சித்தி அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு இது ஆரம்ப நிலையிலன்னு வச்சுக்கலாம். முதலடியில் இருக்கக்கூடிய அந்த சித்தியானது, அந்த கைகூடுகை என்பது சிவத்திலையும் ஞானத்திலையும் பார்த்தோம்னா முற்றுப்பெறாத நிலையில் ஆரம்ப நிலையில் இருக்கார். ஞானத்தின் ஆரம்ப நிலையில் இருக்கார் இந்த இடத்துல. ஆனால் அது தொடர்ந்து அந்த இடத்தில் தொடர்ந்து இன்னும் அந்த ஒரு சிந்தனை போய்கிட்டே இருக்கும்போது தெளியவும் அப்படிங்கிறார். அப்போ மாயை என்பது முழுமையாக தெளிந்த நிலையில் அவர் நிற்கிறார் இந்த இடத்துல. அப்போ அவருக்கு விடுதலை என்ற ஒன்று அங்கு கிடைக்கின்றது. முக்தி நிலையை அவர் அங்கு பெறுகிறார். முக்தி நிலையை பெறுகிறார். அதற்கு பின்பாக என்ன சொல்ற? திருப்பி சிவமான ஞானம் சிவபரத்து ஏகும் அப்படிங்கிறார். சிவபரத்து அப்படிங்கிறார். சிவபரம்னா என்ன? இந்த இடத்துல இறைவன் இருக்கக்கூடிய இடம் அன்பே உருவான இடமா இருக்கும் அந்த இடத்துல. சிவபரம் அந்த இடத்துல. ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல காலம் கிடையாது. நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். காலம் என்ற ஒன்றே இருக்காது அந்த இடத்துல. அசைன்ற பொருளே இருக்காது. எல்லாம் அசையா பொருள் தான் இருக்குது இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல முழுமையாகவே. இந்த இடத்துல அன்பின் வடிவம், அருளின் வடிவம், அறிவின் வடிவமாக தான் அந்த இடமே இருக்கும் அந்த இடத்துல இல்லையா. அந்த சிவபரத்தில் ஏகும் அப்படிங்கிற இந்த இடத்துல. ஏகும் அப்படின்னா, ஏகுதல் அப்படின்னா ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இருத்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல.
அப்போ அவர் அந்த இடத்துல முக்தி என்ற நிலைக்கு, விடுதலை என்ற நிலைக்கு அடையிறார். இந்த உலகத்திலிருந்து விடுதலை என்று அடைந்தாலும் அப்போ சிவபுரத்து நிலை, இறைவனுடைய அசையா சக்திக்கு அவர் அந்த இடத்துல இரண்டரை கலப்பதற்காக என்ன செய்கிறார், இந்த இடத்துல சென்று கொண்டிருக்கின்றார். செல்லுதல் அப்படின்னு பொருள், ஏகுதல் அப்படின்னா இந்த இடத்துல. இன்னொன்று இருக்குது, ஏகுதல் அப்படின்னா கழலுதல் அப்படின்னும் பொருள் இருக்குது இந்த இடத்துல. கழலுதல் என்ன, இறைவனை அந்த இடத்திற்கு சென்று அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தும் அவரை விட்டு விலகுகின்றது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அடுத்து என்ன சொல்றாரு, சிவமான ஞானம் சிவ ஆனந்தம் நல்குமே அப்படிங்கிறார். ஸோ அப்போ இந்த நிலையை அவர் அடைந்த பின்பாக இல்லையா, இந்த நிலையை உடம்போல இருக்கும்போதே அவர் அடையிறார் இந்த இடத்துல. சிவமான ஞானம் சிவ ஆனந்தம் நல்குமே. அப்போ இந்த சிவம் என்ற அன்பு இன்னும் இவர் ஆயிட்டார் இந்த இடத்துல. ஞானம் என்ற அதில் முழுமை பெற்று விட்டார் இந்த இடத்துல. அப்பொழுது சிவ ஆனந்தம், அந்த பேரானந்த நிலையில் அவருக்கு நல்குமே. நல்குதல் அப்படின்னா கிட்டுதல் இந்த இடத்துல. அவருக்கு தானாகவே இந்த இடத்துல கிடைக்குதான் இந்த இடத்துல. அப்போ நாலாவதடியாக கொஞ்சம் அந்த சிவ ஆனந்தம்ன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு பொருளும் இறைவனுடைய ஆற்றல் தான் சொன்னாலே. இலை அசைஞ்சா கூட இறைவனுடைய ஆற்றல் தான் அப்படின்னு சொன்னோம். அதை பாவனையாக செய்கிறோம், அப்புறம் உணர ஆரம்பிக்கிறோம். இது எல்லாத்தையும் உணர்ந்த பின்பாக இவர் தானே சிவம் என்ற நிலையில் ஆயிட்டார் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல அமைதியினுடைய எல்லாம், அதான் வேதாந்தம்னு சொன்னோம், சித்தாந்தம்னு சொன்னோம். இது ரெண்டுத்தினுடைய எல்லையிலையும் போய் அவர் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனை காண்கின்றார் இந்த இடத்துல. அப்போ அந்த இறைவன், ஐயா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ஐயா. அந்த இறைவன் அன்பே சிவமாக இருக்கின்றார், அறிவே சிவமாக இருக்கின்றார். அந்த இறைவனே தனக்குள்ள இருக்கின்றார். அப்போ இந்த இறைவன் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கார் அந்த இடத்துல. அப்போ நான் தான் இறைவன் என்ற நிலை அவருக்கு அந்த எண்ணம் வந்து விடுகின்றது. அதுதான் அந்த இடத்துல சிவ ஆனந்தம். இறைவன் எப்படி அந்த பேரானந்த நிலையில் இருக்காரோ இந்த இடத்துல இல்லையா, மாசுமறு இல்லாமல் எப்படி பேரானந்த நிலையில் இறைவன் இருக்கின்றாரோ அதுபோலவே இவர் இந்த இடத்துல தானே இறைவன் என்று இந்த இடத்துல அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி, ஆனந்தன்ற வார்த்தை வருது, தாய்மானவர் பாடுறார். ஸோ அப்படி ஒரு ஆனந்த பேரானந்த நிலையில் அவர் அங்கு நிற்கின்றார். ஸோ இது நாலாவதடிக்கு பொருள். ஸோ அப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், சென்ற பாடலில் விளக்கம் பார்த்தபடி அவர் செயல்படும் பொழுது சிந்தித்து கொண்டே இருக்கும் மற்றது அவருக்குள் இருந்து அன்பானது வெளிப்பட துவங்குகின்றது. அறிவானதும் இந்த இடத்துல வெளிப்பட துவங்குகின்றது. அறிவு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அறிவு அல்ல, அது பேரறிவு. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சிற்றறிவு இந்த இடத்துல. இந்த சிற்றறிவை வச்சுக்கிட்டு தான் நம்ம அறிவியலை இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல. ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸே ஒன்று என்ன சொல்லுதுன்னா, மனிதன் தன்னுடைய அறிவில் 100% பயன்படுத்துவது இல்லை. 100ல் 1%க்கும் குறைவாக, அதாவது 0.17% மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவையே இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அது பயன்படுத்தியே இந்த இன்டர்நெட்டு சேட்டலைட் வரைக்கும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது 1% அறிவு எப்படி இருக்கும், 100% அறிவு எப்படி இருக்கும்? ஸோ அப்போ 100% அறிவு என்று சொல்லப்படுவதுதான் இந்த இடத்துல பேரறிவு ஞானத்தின் உச்சம். அப்போது 1%, 2% என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல, இப்போ ரொம்ப அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ ஞான நிலையில் இருக்கவங்களும் அப்படி தான், ஆரம்ப நிலையில் இருக்கவங்களே 1%, 2% வந்துடுவாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த இடத்துல தான் என்ன ஆகிடுது இந்த இடத்துல, ஒன் சித்தின்னு சொல்லி ஒரு கை கூடுதல் இந்த இடத்துல. ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கடினப்பட்டு ஒருத்தர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆய்வெல்லாம் ஒரு எளிமையாக தன்னுடைய சிந்தனையிலே சொல்லிட்டு போயிடுவார் இந்த இடத்துல, செயல்படுத்தியும் காட்டி விடுவார் இந்த இடத்துல. அப்போ அது தொடர்ந்து அவர் அந்த சிவ சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகிடுது இந்த இடத்துல, முழுமை பெற்ற நிலையில் அவர் விடுதலை அடையக்கூடிய அந்த தன்மையை பெறுகின்றார். அந்த தன்மை பெற்ற பின்பாக என்ன ஆகுது, அவருக்கு அந்த சிவ பரமே இடத்திற்கே செல்லும் அளவிற்கு அவருக்கு தகுதியானது அங்கு கிடைக்கின்றது. அந்த நிலை பெற்ற பின்பாக அந்த இடத்தில் அவர் தானே சிவம், தான் அனைத்தும், தானே இறைவன் என்ற நிலையில் அவர் அங்கு நிற்கின்றார். அந்த தன்மையானது அவருக்கு கிடைக்கின்றது. இது அந்த பாடலுடைய கருத்து.